ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 31 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து விஜயா வந்து கீழே விழுந்து காலில் வந்து வலின்னு சொல்லி உட்காந்துருக்காங்கல்ல. இப்போ மீனா வந்து அவங்க பூ கட்டுற ஒரு அக்காவுக்கு ஃபோன் பண்ணி கை மருந்து கேட்குறாங்க. அப்போ அவங்க வந்து ஒத்தனை வச்சுட்டு பத்து போடுன்னு சொல்லி என்னென்ன செய்யணும்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ மீனா வந்து போகும்போது முத்து தடுக்கிறாரு. இங்க பாரு, நீ போகாத, எங்க அம்மா உன்னை திட்டுவாங்க. வேணா பாரு, இப்ப நான் எங்க அம்மாவா இருந்துக்கிறேன், நீ வந்து எனக்கு வந்து கொண்டு வா பார்க்கலான்னொன்னே, ஏங்க அப்படின்னோடனே, இப்ப நான் உங்க அத்தைன்னு கூப்பிடு அப்படின்னோடனே, இப்ப மீனா வந்து அத்தைன்னொடனே, என்னடி அப்படின்னோடனே, என்னடி அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அம்மா அப்படிதானே கூப்பிடுவாங்க, திருப்பி வா அப்படின்னு சொல்றாரு. கிச்சன்ல உட்காந்துட்டே தான் ரெண்டு பேருமா இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறமா மீனா வந்தோடனே விஜய் எப்பவும் திட்டுற மாதிரி முத்து வந்து மீனா வந்து திட்டுறாரு. உடனே மீனா சொல்றாங்க, இதெல்லாம் அத்தை திட்டுற மாதிரி இல்லையே, உங்க மனசுக்குள்ள இருந்து நீங்க திட்டுற மாதிரி இருக்கேன்னொடனே, நீ என்னமோ பண்ணுன்னு சொல்லிட்டு மீனா போய் அப்புறமா விஜயா கிட்ட போய் இதை பத்து போட்டுங்க அத்தை, சரி ஒத்தனை கொடுங்க நல்லா இருக்கும்னு சொல்லி கொடுக்கும்போது நீங்க என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லி பக்கத்துல வச்சுட்டு மீனா கிச்சனுக்கு வந்துடுறாங்க. இப்போ விஜயா வச்சு பாக்குறாங்க. நல்லாதான் இருக்குது, ஆனா சூடு கம்மியாயிருச்சு, சூடு பண்ணலாம், இவளை கூப்பிட்டா இப்ப நக்கலா பாப்பான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வராங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, மீனா வந்து ஸ்டூல் போட்டு மேல வந்து என்னமோ தேடுறாங்க. விஜய் உள்ள வரும்போது அந்த ஸ்டூல அவங்க கால வச்சு தட்டிடுறாங்க. அப்ப ஸ்டூல் வந்து தள்ளி போயிருது. "என்னடி மேல பண்ணிட்டு இருக்கேன்னொன்னே," "இல்ல உங்களுக்கு பத்து போடணும்னு சொன்னேன்ல, அதுக்காக நொச்சி இலை தேடிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க மீனா. சரின்னு சொல்லிட்டு விஜயா வந்து இங்க அவங்களுக்கு ஒத்தனை வைக்கிறதுக்காக அவங்க ரெடி பண்ணும்போது, மீனா வந்து கால கீழ வைக்கிறாங்க. ஸ்டூல தள்ளிட்டாங்கல்ல, அவங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்கல. அப்புறமா முத்து வந்து பிடிச்சிடுறாரு. மேல இருந்த அரிசி மாவும், கோல மாவும் அப்படியே வந்து விஜயா மேல விழுந்து அப்படியே இதா நிக்கிறாங்க. "என்னடி பண்ணி வச்சிருக்கேன்னொன்னே," "நான் என்னத்த பண்ணேன்? நீங்க தான் அங்க வந்து நின்னீங்க" அப்படின்னோனே, இப்ப மனோஜ் சத்தம் கேட்டு வந்துட்டு பேய் பேய்ன்னு கத்திட்டு ஓடிடுறாரு. அப்புறம் வீட்ல எல்லாரும் விஜயாவ பார்த்து சிரிக்கிறாங்க. ஸ்ருதி வேற சும்மா இல்லாம செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. இந்த மாரி "கோலமாவு விஜயா, மை ஆன்டி" அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு விஜயாக்கு செம்ம டென்ஷன் ஆயிருது. இப்ப நேரா பார்வதி வீட்டுக்கு போய் அங்க வந்து ஸ்ருதியோட அம்மாவ வர சொல்றாங்க. வர சொல்லி அவங்க கிட்ட வந்து சத்தம் போடுறாங்க. "என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்கீங்க நீங்க? மீனா கூட சேர்ந்து அவ வர வர இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன, இங்க வந்து பரதநாட்டிய கிளாஸ்ல இருந்து 2 பேர் இருப்பாங்கல்ல, அவைங்க வேற பார்வதி வீட்ல மாடியில ரூம்ல போய் உட்காந்து கதை பேச போயிறாங்க. இங்க வந்து இவங்க எல்லாம் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ரோஹிணியும் கூட இருக்காங்க. ரோஹிணி வேற அவங்க பங்குக்கு ஏத்தி விடுறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜயா வந்து இருக்கும்போது மீனாவும் முத்துவும் வராங்க. "எங்கடா உன் பொண்டாட்டி பலகுரல் எங்கடா?" அப்படின்னோனே ரவி சொல்றாரு, "அவ ரூம்ல இருப்பான்னொன்னே." அவங்க போய் ஸ்ருதி கிட்ட போய் கேட்குறாங்க மீனாவும், முத்துவும். "அது என்ன உங்க அம்மா வந்து மீனாவ திட்டியிருக்காங்கன்னொன்னே," "ஆமா, அம்மா என்னையும் தான் திட்டுனாங்க" அப்படின்னோனே, "உன்ன திட்டுனா இருக்கட்டும், இது மீனாவ எதுக்கு திட்டுனாங்கன்னொன்னே," "அதுக்கு உங்க அம்மா தானே காரணம்" சொல்லிட்டு இவங்க 4 பேருக்கும் அப்படியே சண்டை வர மாரி காட்டுறாங்க. விஜயாக்கு அப்படியே ஹேப்பியா நின்னு சிரிச்சுட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க.